இன்றைக்கி ஈஸி சாரீ ட்ராப்பிங் ஸ்டைல் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வியூவர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது ரிவர்ஸ் சாரீ ட்ராப்பிங் ட்ரை பண்ணலாம். ஸ்டைலிஷாகவும் இருக்கும், உங்கள் லுக்குக்கு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். நார்மலாக எப்படி ப்ளீட்ஸ் வைப்போமோ அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு மேலே போட்டுக்கோங்க. அப்படியே சாரியோட எண்டுக்கு போயிட்டு அதை ஃப்ரண்ட்டில் டக்கின் பண்ணுவோம்ல, இன்றைக்கி பின்னாடி டக்கின் பண்ண போகிறோம். உங்களுக்கு பேண்ட் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இன்ஸ்கர்ட் கூட வியர் பண்ணிக்கலாம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு உள்ளே டக்கின் பண்ணிக்கோங்க. அப்படியே சுற்றி டக்கின் பண்ணிக்கோங்க. பின்னாடி டக்கின் பண்ணுவோம்ல, அது வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டக்கின் பண்ணிவிட்டு பல்லு சுற்றி எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்கை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போது நான் காட்டுறல, அங்கே ஃபிட்டாக ட்ராப் பண்ணாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நார்மல் சாரீக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டக்கின் பண்ணுவோம் சென்டர் ப்ளீட்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம ரிவர்ஸ் சாரீன்றனால பின்னாடி டக்கின் பண்ண போகிறோம். பின்னாடி வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் நீங்கள் அங்கே பின் பண்ணிக்கலாம். டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ளீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சு பாருங்கள். அப்புறம் பின் பண்ணிவிட்டு உள்ளே டக்கின் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் சாரீ ட்ராப்பிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக யூனிக் லுக் வரும். மோர் யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.